வானம் ரொம்பவே ஆழமானது. அதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி கதை இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம ஒரு கதையை பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு நட்சத்திரம் இல்ல, 2 நட்சத்திரங்கள் இருக்கு. பூமியில இருந்து கிட்டத்தட்ட 210 ஒளியாண்டுகள் தொலைவுல ஒரு பிரம்மாண்டமான சிவப்பு ராட்சத நட்சத்திரம், அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டியான வெள்ளை நட்சத்திரத்தை அது ஒரு துணையா வச்சிருக்கு. அடிக்கடி தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் சிவப்பு ராட்சத நட்சத்திரம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது தவறு. இந்த வெள்ளை நட்சத்திரம் தான் அதுக்கான ஒரு முழுமையான காரணமா இருக்கு. கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல? இந்த வீடியோல நம்ம இது எதுக்கு இவ்வளவு தனித்துவமா இருக்கு, எதுக்காக அடிக்கடி இது தாக்கப்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் உங்க எல்பிகே, இது செனித் ஆஃப் சயின்ஸ். ஆர் ஆக்வரி அப்படின்றது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் அல்லது இரட்டை நட்சத்திர அமைப்புன்னு சொல்லலாம். இதுல 2 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு நட்சத்திரம் ரொம்ப 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 பெருசா மைய நட்சத்திரமா நமக்கு தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நம்ம சிவப்பு ராட்சத நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதாவது ரெட் ஜெயின்ட் ஸ்டார். இது அதோடைய வாழ்க்கையுடைய கடைசி தருவாயில இருக்கு. இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன நட்சத்திரம் இருக்கு. இதை நம்ம ஒயிட் ட்வார்ஃப்னு சொல்லலாமா? இது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அழிஞ்சதுக்கான ஒரு அடையாளமா இருக்கு. இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வலிமையான ஈர்ப்பு விசை ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்ல, ஒன்னை விட்டு ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா வெளியே விலகிடாது. சிவப்பு ராட்சத நட்சத்திரம் அதை சித்திருக்கக்கூடிய வாயுக்கள் பல துகள்களை வெளிப்படுத்தும் போது அது வெள்ளை ராட்சத நட்சத்திரத்தினால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசையினால ஈர்க்கப்படுது. இதனால ஏற்படக்கூடிய கலவை ஒரு அசாதாரணமான அமைப்பை உருவாக்குது. இது ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு உருவாக்குறதுக்கான சரியான ஒரு இடமா திகழுது. ஆர் ஆக்வரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை உருவாக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் இத பக்கத்துல இருக்கக்கூடிய சிவப்பு ராட்சத நட்சத்திரத்துடைய வாயுவை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி அதிக அளவிலான ஆற்றலை வெளியிடும் போது ஒரு நோவா வெடிப்பு மாதிரியான ஒரு நிகழ்வை வெளிப்படுத்தும். இந்த நிகழ்வு வானத்துல ஒரு பிரகாசமான ஒளியை ரொம்ப அழகாவே வெளிப்படுத்துது. ஆர் ஆக்வரி அதை சுத்தி இருக்கக்கூடிய நெபுலா, அதோடைய நட்சத்திரத்துடைய அந்த தாண்டவம், இதை நம்ம காஸ்மிக் டான்ஸ் சொல்லுவோமா, இதன் காரணமா நமக்கு ரொம்ப 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 ஆப்சமான ஒரு அவுட்புட்டை நமக்கு வெளிப்படுத்துது. இதன் மூலியமா கடந்த 650 ஆண்டுகள்ல நடந்த பல நோவா வெடிப்புகளை இது ரொம்ப ஈஸியா நமக்கு வெளிப்படுத்துது. இது விண்மீன் அமைப்புடைய பழைய காலங்களை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தடயமாகவும் இருக்கு. ஆர் ஆக்வரி நட்சத்திரம் இதோடைய சிஸ்டம், இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ரெட் ஜெயின்ட் சுமார் 400 மடங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. இது மெல்ல மெல்ல தன்னுடைய வளிமண்டலத்தை கழிச்சுக்கிட்டே வருது. தட் மீன்ஸ் இது விரிவடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கக்கூடிய மின்காந்த வளைய பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய பல கழிவுகளை இது தொடர்ந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதன் காரணமா இது வானத்துல ஒரு அரிய ஒரு வெளிச்ச காட்சியை வெளிப்படுத்துது. சோ இந்த லைட் டிஸ்கோ அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு ரொம்ப புதுசாவே இருக்கும். இது மட்டும் இல்ல, ஆர் ஆக்வரி மனிதன் பார்த்த முதல் நட்சத்திர அமைப்புகள்ல ஒண்ணு. சுமார் 1811 ஆண்டுல இருந்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆர் ஆக்வரி நட்சத்திர அமைப்பு இப்போ நம்ம ரொம்ப தூரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இது ரொம்ப யூனிக்கான ஒரு நட்சத்திரமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப நம்மகிட்ட இருந்த அந்த குட்டி டெலஸ்கோப்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய அதிநவீன தொலைநோக்கியில ஒன்னான ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அண்ட் ஜேம்ஸ் வெப் மூலியமாவோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆவலாவே இருக்கும். ஒரு நட்சத்திர அமைப்பு மட்டும் இல்லாம இது பிரபஞ்சத்துடைய பேரழகுடைய சின்னமாவே இருக்கு. இது நமக்கு பிரபஞ்சம் எவ்வளவு விசித்திரமானது, மனிதர்களால புரிஞ்சுக்க முடியாத புதிர்களை இது நிரப்பி வச்சிருக்கு அப்படின்றத உணர்த்துறதுக்கான இன்னொரு ஒரு தடயமா இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த ஸ்டார் சிஸ்டத்தை நேரில் பார்க்க முடிஞ்சா நீங்க எதை கவனிக்க ஆர்வமா இருப்பீங்க? இதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க இந்த ரெட் ஜெயின்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க பார்ப்பீங்களா, அல்லது ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்க பார்ப்பீங்களா? உங்களுடைய கருத்தை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.